அருமையான காலை பொழுதிலே ஒரு கண்ணுக்கு பசுமையான ஒரு காட்சிகள் இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழல்ல மன்னார்குடியில இந்த சட்டப்பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ள எங்களுடைய பத்ருபாய் இயக்கத்தின் மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் அவர்களுக்கும் பத்ருபாய் இயக்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பழனிராஜா அவர்களுக்கும் இந்த ஒரு அழகான ஒரு அமைதியான சூழலிலே இந்த ரோட்டரி கிளப் இந்த இடத்தினை நமக்கு வழங்கி உதவி புரிந்திருக்கக்கூடிய ரொட்டேரியன் சிறில் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் ரொட்டேரியன் செந்தில் அவர்களுக்கும் உதவியாளர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கும் ரொட்டேரியன் பத்மநாபன் அவர்களுக்கும் என்னுடைய முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே பல்வேறு பணிகள் வாரம் முழுக்க ஓடி கலைத்து ஓய்வெடுக்கின்ற ஒரு நாளிலே இங்கே வந்து பயிற்சி கொடுக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய பத்ருபாயகத்தின் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அவர்களுடைய நன்மனை விஸ்வராஜ் அவர்களுக்கும் பயிற்சி எடுத்துக்கொண்டு என்னுடைய கிராமத்தை முன்னேற்றியே தீருவேன் என இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கமா நான் இப்படி பேச மாட்டேன். வந்தவொடனே நேரா நிகழ்ச்சிகள் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவேன். இன்னைக்கு ஒரு பயிற்சி இதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம். பத்ருபாயகத்துக்கு வரவங்க பயிற்சி எடுத்துக்கங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமும் பயிற்சி எடுத்த உடனே நீங்க வந்து உங்க ஊருக்கு ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் அல்லது ஒரு மனு போட்டீங்கன்னா சார் சொன்ன மாதிரி உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. எப்படி வருவாங்க? ஏன் தம்பி என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேன்னா என்ன செஞ்சிருக்கணும்? கொடுத்த அந்த விஷயத்த அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வழியா தான் 10 நாள் போயிட்டு இருப்பாங்க, தண்ணி உடைஞ்சி போயிட்டு இருக்கோம், செய்ய மாட்டாங்க. ஆனா நாம ஒரு மனு கொடுத்த உடனே நான் சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேனா அப்படிம்பாங்க. நம்மளுடைய ரிலேட்டிவ் ஊர்ல முக்கிய பிரமுகராக இருப்பாங்க, அவங்களுக்கு போன் பண்ணி அண்ணன் பையன் கம்மன் இருக்க மாட்டானா பெட்டிஷன்லாம் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சார்ந்த சமூகத்தினுடைய தலைவர் அவர்கிட்ட இந்த மாதிரி பெட்டிஷன்லாம் போற அப்படி தேவையில்லாத வேலை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க. அப்ப எடுத்த உடனே நம்ம ஊர்ல இப்படி ஒரு பயிற்சி எடுத்துக்கணுமா அப்படின்னா என்ன கேட்டா வேண்டாம் அப்படின்னு. சரி, அப்ப நான் பயிற்சி எங்க எடுத்துக்கிறது? தாராளமா எடுத்துக்கங்க. பத்ருபாயகத்துடைய வாட்ஸ்அப் குழுவில் சார் சொன்னார் இல்லையா, மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்க கோயம்புத்தூர், திருச்சி, விழுப்புரம் இப்படி வேற மாவட்டங்களை சேர்ந்த நம்முடைய சகோதரர்கள் அவங்க ஊர்ல இருக்க பிரச்சனைக்காக வேண்டி அவங்க கேட்கும் போது நீங்க உங்களுடைய சம்மதம் வில்லிங்னஸ் கொடுத்து ஒரு மாடல் பெட்டிஷன் அவங்க அனுப்பி வைப்பாங்க. நீங்க தாராளமா இங்கிருந்து பயிற்சி எடுத்துக்கலாம். நமக்கு அவங்க வழிகாட்ட போறாங்க. எனக்கு வந்து மனு மாடல் நான் எழுதுனதே இல்லை, அவங்க உங்களுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. முதல் மேல்முறையீடு எப்ப பண்ணணும்னு தெரியல, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி முதல் மேல்முறையீடு எப்ப பண்ணணும்னு உங்களை ஃபாலோ பண்ணிக்க போறாங்க. இரண்டாம் மேல்முறையீட்டுக்கு ஆணையத்துல வெப்சைட்ல ஏதோ ஒரு ஃபார்மேட் இருக்காமே, அந்த ஃபார்மேட் படி பிரிண்ட் பண்ணாதான் ஆணையம் ஏத்துக்குமாமே அப்படின்னா உண்மைதான். அதை யார் வழிகாட்டுவாங்க? உங்களுக்கு யார் உங்களுக்கு அந்த உதவி கேட்டுருக்காங்களோ அவங்களே உங்களுக்கு தாராளமா வழிகாட்ட போறாங்க. இப்ப நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோமா, நம்முடைய சொந்த ஊர்ல எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாம ஒரு பயிற்சி எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருங்களா? இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நாம இருந்தாலும் ஒருத்தருடைய மாடலை தான் நம்பி இருக்கணுமா? இப்ப நான் இங்க போகும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. முதல்ல இந்த ஆர்டிஐக்கான மாடல் யார் உருவாக்கியிருப்பாங்க? நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல கேட்பீங்க, மாடல் பெட்டிஷன் அனுப்புங்கள், மாடல் பெட்டிஷன் அனுப்புங்கள். அப்ப முதல்ல யார் இதை உருவாக்கியிருப்பாங்க? ஒரு ஆர்டிஐக்கு ஒரு மாடல் பெட்டிஷனை யார் உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம எழுதுறதுதான் பெட்டிஷன். நாம எழுதுறதுதான் பெட்டிஷன். எதுக்குமே ஆணையம் வந்து எனக்கு இந்த ஃபார்மேட்ல கொடுங்கன்னு கேக்குறாங்கன்னா ஆணையத்துக்கு அந்த ஃபார்மேட்ல வந்து அவங்களுக்கு எளிமையா இருக்குன்னு சொல்லி அவங்களே உங்கள்கிட்ட கேட்டு வாங்குறாங்க. தயவு பண்ணி அப்பீல் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல கொடுங்க அப்படின்னு ஆணையம் உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்கு. வேற எங்கேயாவது ஆணையம் நீங்க வந்து தகவல் உரிமை சட்டம் பிரிவு 6(1) மனு செய்வதற்கு மாடல்னு தமிழக அரசோ மத்திய அரசோ தகவல் ஆணையமோ எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எழுதுறதுதான் பெட்டிஷன். புரியுதுங்களா? முதல் மேல்முறையீடு ஏதாவது மாடல் இருக்கா?
எங்கேயாவது அரசு இணையதளத்துல இருக்கா? இல்ல. அப்படின்னா நீங்க அனுப்புறதுதான் முதல் மேல்முறையீடு. தகவல் கொடுக்கல, மேல்முறையீடு பண்ணிருக்கேன். இவ்வளவுதான் செய்தி. இத நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு புரியுற மாதிரி டீசெண்டா நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஷனை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஆர்டிஐ பயன்படுத்துறவங்க பிரிவு, சட்டப்பிரிவு குறிப்பிட்டு தான் நீங்க எழுதணும்னு எங்கேயுமே சொல்லப்படல. நீங்க எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் சட்டப்பிரிவோட சொல்றேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 ஞாபகம் இருந்தா 2005 வச்சுக்கோங்க. இல்லைன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மனு அப்படின்னு போட்டுருங்க. எனக்கு நான் செக்ஷனோட தாங்க எழுதி பழகிட்டேன், அப்பதாங்க எங்க ஊர்ல எனக்கு ஒரு மரியாதை இருக்கும், எங்க அதிகாரி பார்த்தாங்கன்னா பதில் கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 6(1) கீழ் மனு அப்படின்னு போட்டுங்க. அனுப்புனர் உங்களுடைய பெயர், வயது, தந்தை பெயர், உங்களுடைய முழு முகவரி, கதவு எண், தெரு பெயர், ஊர் பெயர், உங்களுடைய பின்கோடோட, மொபைல் நம்பரோட, உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடியோட நீங்க அனுப்புனர் முகவரி போட்டுங்க. பெறுநர் பொது தகவல் அலுவலர் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகம், கூத்தாநல்லூர் வீடியோ பேசுறீங்களா? லட்சுமா முடிக்கிறது யூனியன் ஆஃபீஸர் வட்டார பொது தகவல் அலுவலர் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகம், மன்னார்குடி எழுதிக்கிறோம். பொருள் வேணும்னா எழுதிக்கலாம், இல்லைன்னா நேரடியா அன்புடைய வணக்கம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் கீழ்காணும் தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு, ஒண்ணு, ஆணையம் கேள்வி வடிவில் கேட்கலாமா அப்படிங்கிறதுக்கு கேட்கலான்னு ஒரு தீர்ப்பு இருக்கு, கேட்க கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். தகவல் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருச்சு, அதனால நம்ம தகவலாகவே கேட்போம். அதனால திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட லட்சுமாங்குடி ஊராட்சியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எத்தனை உள்ளது என்ற விவரம் தகவலாக வழங்கவும். தகவலாக வழங்கவும் அப்படின்னு கேட்டுக்கலாம். நீங்க எத்தனை உள்ளது அப்படின்னா ஒரு கேள்வி வந்துதா, எத்தனை அப்படின்னா ஒரு கேள்வி வந்துதா, எத்தனை உள்ளது என்ற விவரம் தகவலாக வழங்கவும் தகவல் கேட்டுக்கிறோம். 2, மேற்படி ஊராட்சியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடைசியாக சுத்தம் செய்த நாள் விவரம் தகவலாக வழங்கவும். தகவல் கேட்டோம்ல. அடுத்து மேற்படி ஊராட்சியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதற்கு ப்ளீச்சிங் பவுடர் எத்தனை கிலோ வாங்கப்பட்டது, எத்தனை மனித ஆட்கள், ஒரு லேபர் கொடுத்து அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க இல்லையா தொட்டி கிளீன் பண்றதுக்கு, எத்தனை மனித ஆட்கள் பயன்படுத்தப்பட்டது, அதற்கான செலவு தொகை மற்றும் ரசீதுகள் தகவலாக வழங்கவும். ப்ளீச்சிங் பவுடரை ஒரு கடையில பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ஒரு பில் வச்சிருப்பாங்க. அந்த தொட்டியை கிளீன் பண்றதுக்கு ஒரு டேங்குக்கு ஒரு 2 பேருக்கு பயன்படுத்தினா கூட, ஒரு ஊராட்சியில 3 இடத்துல டேங்க் இருக்குன்னா கூட ஒரு 6 பேர் 7 பேர் பயன்படுத்திருப்பாங்க. அவங்க ஒரு வவுச்சர்ல கையெழுத்து போட்டு தான் அந்த காசை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் தான் ரசீதுகள். கேட்டாங்களா? 3 தகவல் கேட்டுக்கிறோம். போதும், குறைவான தகவல்களை கேளுங்க முடிஞ்ச வரைக்கும். ரொம்ப 20 கேள்வி கேட்டு அவங்களை அப்படியே திணறடிக்கணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கேள்வியில குறைச்சி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கேட்டீங்களா? இப்ப இந்த தகவல்லாம் எங்க இருக்கும்? இப்ப நான் கேட்ட தகவல் எங்க இருக்கும்? ரைட். பெருநர்ல என்ன அட்ரஸ் போட்டுருந்தோம்? பொது தகவல் அலுவலர் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகம், மன்னார்குடி. தகவல் லட்சுமாங்குடியில இருக்கும். நம்ம கேட்டுக்கிறது மன்னார்குடியில கேட்டுருக்கோம். அப்ப நான் கேட்கும் தகவல்கள் தங்கள் அலுவலகத்தில் இல்லாத பட்சத்தில் பிரிவு 6(3) கீழ் உரிய அலுவலகத்திற்கு அனுப்பி பெற்று வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கலாம். ஞாபகம் இல்லைன்னா விட்டு ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். பிரிவு 6(3) என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எந்த அலுவலகத்துல தகவல் கேட்கிறீங்களோ அந்த
அந்த அலுவலகத்தில் அந்த தகவல் இல்லாத பட்சத்துல அந்த பொது தகவல் அலுவலர் மனுவை பெற்ற 5 நாட்களுக்குள்ள உரிய அலுவலகத்திற்கு அதை அனுப்பி வைக்க வேண்டும். அப்ப ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிறது ஒரு உதவி பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிற பொறுப்புல இருப்பாரு. அவர் அந்த தகவல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து கொடுப்பாரு. நமக்கு 30 நாட்களுக்குள்ள அனுப்பி வைக்கணும். நான் கேட்கும் தகவல் தங்கள் அலுவலகம் இல்லாத பட்சத்தில் பிரிவு 6(3) கீழ் உரிய அலுவலகத்திற்கு அனுப்பி பெற்றுள்ளவாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு இந்திய குடிமகன். மனுவில் இருக்குங்களா இந்திய குடிமகன் சார் லிஸ்டிக்கார் கொடுத்தாரு பின்னாடி இருக்குங்களா? ஏன் அதை சொல்றோம்? நான் ஒரு இந்திய குடிமகன் ஏன் சொல்றோம் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த சட்டத்தை ஒரு இந்திய குடிமகனாகத்தான் நாம பெற முடியும், அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அதனால நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். 10 ரூபாய்க்கான நீதிமன்ற கட்டண ஒட்டுவில்லை ஒட்டியுள்ளேன் அப்படின்னு எழுதிக்கங்க. 10 ரூபாய் நம்ம கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டுறோம் இல்லைங்களா? அந்த அனுப்புனருக்கு பக்கத்துல ரைட் சைடுல ஸ்டாம்ப் ஒட்டிக்கங்க. அதை இங்க மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து நான் கேட்கும் தகவல்கள் தங்கள் அலுவலகத்தில் எந்த வடிவில் உள்ளதோ அதே வடிவில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அலுவலகத்துல அவங்க பேப்பரா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க. இல்ல நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல அந்த டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை எக்ஸல் ஷீட்ல இந்த மாதிரி தான் மேலே எழுதி கொடுத்துருக்கோம் இல்லையா? அவங்க எந்த வடிவில் பயன்படுத்துறாங்களோ அதே வடிவில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நாங்கள் உண்மையுள்ள அப்படின்னு போட்டு நம்முடைய கையொப்பம் நம்முடைய பேர் கீழே எழுதிக்கிறோம். அதுக்கு கீழே தகவல் தொடர்பு முகவரி அப்படின்னு ஒண்ணு போட்டுருங்க. போட்டுட்டு இப்ப எழுதுங்க உங்க பேரு, நீங்க ஏதாவது கட்சியில இயக்கத்துல அல்லது வேற ஏதாவது ஐயா ரொட்டேரியன் உதவி ஆளுநர் இப்படி ஏதாவது சமூகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம் என்ன, எங்க ஊர்ல பச்சைத்துண்டு கணேசன் சொன்னாதான் தெரியுமா அதெல்லாம் எழுதிக்கங்க. தகவல் தொடர்பு முகவரி கணேசன் என்கிற பச்சைத்துண்டு கணேசன் லட்சுமாங்குடி அப்படின்னு போட்டு மாவட்ட செயலாளர் 10 ரூபாய் இயக்கம் அப்படின்னு சொன்னாதான் வினோத்குமார் மாவட்ட செயலர் 10 ரூபாய் இயக்கம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்க தாராளமாக எழுதிக்கலாம். ஆனால் இந்த சட்டம் அனுப்புனர்ல இதை எழுதுறதுக்கு அனுமதிக்கல. அனுப்புனர் யாரு? தகவல் போடுறவரு. அங்க நீங்க ஒரு குடிமகனா தான் கேக்குறீங்க, நீங்க நான் வளர்க்குறீங்க, உங்களுடைய டிகிரியை கூட அங்க பயன்படுத்தாதீங்கன்னு தான் சொல்றோம். என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கூட அங்க தேவையில்லை. எங்க அனுப்புனர்ல தேவையில்லை. என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, எத்தனை பக்கத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய தகவல் தொடர்பு முகவரியில போயிட்டு நீங்க தாராளமா சொல்லிக்கலாம். இதுதான் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீறுவது. சட்டம் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா நம்ம என்னுடைய கடித முகவரி, என் கடித முகவரி என் வீட்டுக்கு தபால் வரணும்னா இப்படி போட்டாதான் வரும். இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். தகவல் அறிவு சட்டம் பிரிவு 6(1) கீழே நம்ம மனு அனுப்பிட்டோம். அந்த அலுவலகத்துல தகவல் இல்லைங்கும் போது அவங்க 6(3) கீழே உரிய அலுவலகத்துக்கு அனுப்பி நம்ம வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுக்கணும். ஒரு மனு ரெடி பண்ணிடுறீங்க, காப்பி பேஸ்ட் பண்றீங்க. நம்ம சிஸ்டம்ல நிறைய ரெடி பண்ணும்போது பெருநர்ல தவறுதலா தீயணைப்புத்துறைக்கு அனுப்பிடுறீங்க. இங்க மன்னார்குடி வீடியோ ஆபீஸ் அனுப்புற மனுவை தவறுதலா தீயணைப்புத்துறைக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு தீயணைப்புத்துறைக்கு அனுப்பிடுறீங்க. தீயணைப்புத்துறை என்ன பண்ணும்? மன்னார்குடிக்கு அனுப்ப வேண்டிய மனு இங்க தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தூர போட்டு வேற வேலை பார்ப்போம். 6(3) பவர் என்னன்னு தெரியுதுங்களா? மத்த எந்த ஒரு நீங்க இதே வந்து ஒரு கோரிக்கை மனு அனுப்பினீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எங்க ஊர்ல தண்ணி தொட்டி சரியா சுகாதாரமா இல்லைன்னு சொல்லி நீங்க வீடியோவுக்கு ஒரு மனு அனுப்பி அதை தவறுதலா நீங்க தீயணைப்புத்துறைக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா தீயணைப்புத்துறை அதை ஒண்ணு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா புத்தூர்ல போட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா தகவல் அறிவு சட்டத்தின் கீழே பெறப்பட்ட ஒரு மனுவை அது எந்த அலுவலகம் உரிய அலுவலகமோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வீடியோ ஆபீஸ் எங்க இருக்கு என்ன அதை பத்தி ஐடியா இல்லைன்னா நேரா திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லையா, அவருடைய அங்க இருக்கக்கூடிய ஒரு பொது தகவலர் இருக்கார் இல்லையா, அவர் உதவியாளராக இருக்கக்கூடிய பொது தகவலர் அவருக்கு அனுப்பிடுவாரு. அவர் அந்த மனுவை ரிசீவ் பண்ணி திருப்பி மன்னார்குடி பிடிஓவுக்கு அங்க இருக்கக்கூடிய பிஐஓவுக்கு அனுப்பி வச்சிருவாரு. இதுதான் ஏன் இந்த சட்டத்தை மற்ற எல்லா சட்டத்தையும் விட தகவல் அறிவு சட்டத்தை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்லிக்கிறோம்னா இத்தகைய சிறப்புகள்லாம் அந்த சட்டத்துக்கு இருக்கு. அதனாலதான்
தகவல் அறியும் சட்டத்தை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நமக்கு சட்டத்தை வந்து நீயே கையில் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க காவல்துறை. ஊர்ல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன்டா நீ அவன் அடிச்ச, ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. முதல் முறையா இந்திய வரலாற்றுல நம்ம ஜனநாயக நாட்டுல ஒரு சட்டத்தை இயற்றி இந்த சட்டத்தை பயன்படுத்துங்க, சட்டத்தை கையில் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம். 30 நாள்ல தகவல் கொடுத்துருவாங்களா? சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் சார் என் தலைவர்கள் சத்தியம் பண்ணும்போது தான் தைரியமா உட்கார்ந்து எனக்கு நம்ம அரசு ஊழியர் மேல அவ்வளவு ஒரு அளப்பரிய நம்பிக்கை. 30 நாள் தகவல் தரல. இப்ப நம்ம மேல்முறையீடு பண்ணணும். யாருக்கு பண்ணலாங்க? யாருக்கு பண்ணலாம்? கலெக்டர் பண்ணிடலாமா? பெரிய அதிகாரி மாவட்டத்துல யாருக்கு பண்ணுங்க? அதே பிஏஓகே பண்ணிடலாமா? ஞாபகம் வச்சுங்க, மேல்முறையீட்டு அலுவலர் அப்படிங்கிறவங்க எங்க இருப்பாங்கன்னா 99% எந்த பில்டிங்க்கு, எந்த ஒரு அலுவலகத்துக்கு நீங்க முதல்ல மனு போட்டீங்களோ அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அலுவலர் தான் மேல்முறையீட்டு அலுவலராக இருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நீங்க மனு போறீங்கன்னா அந்த பில்டிங்ல தான் இருப்பாரு. அப்ப நம்ம இப்ப யாருக்கு அனுப்பியிருக்கோம்? பிடிஓ ஆபீஸ்க்கு. இப்ப ஒரு ஏபிடிஓ அளவுல இருக்கிற ஒருத்தர் பிஓவா இருப்பாரு, பிடிஓ மேல்முறையீட்டு அலுவலராக இருப்பாரு. நம்ம தலைப்பு போட்டுக்கலாம், தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யும் மேல்முறையீட்டு மனு அப்படின்னு டைட்டில் போட்டுக்கங்க. செக்ஷன் வேணுங்கிறவங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 19(1) கீழ் தாக்கல் செய்யும் முதலாம் மேல்முறையீட்டு மனு. நான் பண்ணது ஃபர்ஸ்ட் அப்பீல். செக்ஷன் போட வேணாம்னு நினைக்கிறவங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யும் முதலாம் மேல்முறையீட்டு மனு மட்டும் போட்டுக்கங்க. அனுப்புனர், முன்னாடி இந்த மாதிரி முகவரி, பெறுநர், மேல்முறையீட்டு அலுவலர் அவர்கள், வட்டாட்சியர் அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம் மன்னார்குடி. பொருள் தகவல் அறியும் பொருள் வேணா போட்டுங்க, இல்லைன்னா நேர விஷயத்துக்கு போயிடலாம். அன்புடைய வணக்கம், நான் கடந்த 1/5/2025 அன்று மன்னார்குடி வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு உட்பட்ட லட்சுமாங்குடியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தொடர்பாக சில தகவல்களை கேட்டு தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் மனு செய்திருந்து நான் தகவல் கேட்டு 30 நாட்களுக்கு மேலாகியும் எனக்கு தகவல் வழங்கப்படாத காரணத்தினால் மேல்முறையீட்டு அலுவலராகிய நான் கேட்ட தகவல்களை பெற்று வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே அடுத்த லைன்ல நான் தகவல் கேட்டு 30 நாட்களுக்கு மேலாகி தகவல் வழங்காத காரணத்தினால் தகவல் அறியும் உரிமை சட்ட பிரிவு 7 உட்பிரிவு 6 கீழ் நான் கேட்ட தகவல்களை இலவசமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் மிக தெளிவா சொல்லியிருக்கு. தகவல் அறியும் சட்டம் பிரிவு 7(1) கீழே நீங்க வந்து ஒருத்தர் ஆர்டிஐ மனு கொடுத்தாருன்னா 30 நாட்களுக்குள்ள தகவல் கொடுக்கணும். சார் சொன்னார் இல்லையா, இந்த தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எந்த லீவும் கிடையாது. ஆர்டிஐக்கு 1ஆம் தேதி 1/5 நான் மனு போட்டேன் அப்படின்னா அன்னைக்கு என்ன டேட்டுங்க? மே 10 லீவு. மனு வந்துருச்சு 1ஆம் தேதி மனு போட்டேன் அப்படின்னா கரெக்டா 30 நாள்